ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/8/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். தக்ஷணாயனம் புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 12:15 1:15, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்னைக்கு மேற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது. வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும். உத்தியோகம் நிமித்தமா, தொழில் வியாபாரம் நிமித்தமா, ஏதோ ஒன்று போய்தான் ஆகணுங்கிற பட்சத்தில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை அப்படியே பரிகாரமாக கொஞ்சம், அதுக்காக 1 கிலோ 1/2 கிலோலாம் இல்லை, துளியோண்டு அப்படி வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கடக லக்னம் இருப்பு 1 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் பஞ்சமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஹஸ்தம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:12 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று பிற்பகல் 12:46 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சதயம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால, அதுவும் இன்னைக்கு ஆடி வெள்ளி, ரொம்ப அற்புதமான ஒரு வெள்ளி. கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எந்த அம்பாளை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரியா? இந்த அம்பாள் அந்த அம்பாள் அப்படிலாம் கிடையாது. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விசாலாட்சி, யாரை வேணாலும் கும்பிடுங்க. முண்டக கன்னி அம்மன், எல்லாரையும், பேச்சி அம்மன், அனைத்து அம்பாளையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும், சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு கருட பஞ்சமி, கருடாழ்வார வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? மனசில் தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். கருடன் யாரு சொல்லுங்க? எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கு பெரிய திருவடி. கண்டிப்பாக ஓம் நமோ நாராயணா சொல்லி கருடனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி, நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு, நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால வராகி அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வாராகின்னு சொல்லுவா, வராகின்னு சொல்லுவா. இந்த அம்பாள் வழிபாடு பண்ணுறது மனசில் இருக்கிற கவலைகள் குறைஞ்சி ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு சவாலை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன் மற்றும் சூரியன், சிம்மராசியில் சுக்கிரன், கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி பகவான் வக்கிரகதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரோட ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போறார். எப்படி அப்படின்னா, மறைமுக எதிர்ப்புகள் இன்னைக்கும் விலகும். அப்படிங்கிறதுனால எடுக்கிற காரியங்களை அற்புதமாக நீங்கள் நிறைவேற்றிப்பீங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்க. என்னென்னா, கை நிறைய கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. சில்லற, அது 1 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இன்னைக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே வாயில் கடிச்சு சாப்பிட்ருங்கோ. அதாவது இப்போல்லாம் சீட்லெஸ் தான் வருது, அதனால் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்ருங்கோ. அதேமாரி இல்லத்தரசிகளும் 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு கருட பஞ்சமி நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கருடாழ்வார வழிபாடு பண்ணணும். அதே சமயம் நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு நல்ல மன மாற்றத்தை கொடுப்பாங்க. குழந்தைகளுக்காகவே இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க. டயத்தை குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவீங்க. அதேமாரி இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை அழிச்சுட்டு ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் குழப்பம் வரலாம் ஏதாவது ஒரு வேலையில், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிட்டிஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும். படிக்கிற குழந்தைகள் நல்லா கவனமாக படிக்கணும். அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அதை கவனமாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இல்லைன்னா சட்டை பேக்கெட்லேயாவது போட்டு போயிடுங்க. கமகமன் தான் இருக்கும், வாசனையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கருட பஞ்சமி நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மனசில் தைரியம் உண்டாகும். அதே மாதிரி நாகபஞ்சமி அப்படிங்கிறனால நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். திருமண தடைகள் விலகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். திடீர்னு ஏதாவது ஒரு வெளியூர் பயணங்கள் வரலாம். இல்லைனாலும் பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவீங்க. சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவீங்க, இப்படி போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பார். இன்னைக்கு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க. அதனாலேயே கொஞ்சம் வேலை பளு இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்வீங்க. கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்குங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி 2 கல்கண்டு எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்ருங்க. முழுங்கிடப்படாது. முழுங்கிட்டு தொண்டையில் மாட்டின்னு எடுத்துன்னு சொல்லக்கூடாது. சரியா? நல்லா கடிச்சு அப்படியே உள்ள இறக்கிடுங்க. சந்தோஷமா இருக்கா? அதான் இன்னைக்கு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு கருட பஞ்சமி அப்படிங்கிறனால கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது நல்லது, பெரிய திருவடி. அதே மாதிரி நாகபஞ்சமி அப்படிங்கிறனால இன்னைக்கு நாகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள், தைரியமான நாள், உற்சாகமான நாள். இன்னைக்கு சகாயசனமாகி 3ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் உங்களை பெரிய அளவில் கொண்டு வருவார். கவனமாக இருக்கணும். எல்லா வழிகளும் ரொம்ப சிறப்பும் உண்டு. அதேமாரி உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு உயர்வுகள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா, இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் வரத்துக்காக சில அதிரடியான முன்னேற்றங்களை அறிவிப்பீர்கள். கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உண்டாகும். இன்னைக்கு இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சில நல்ல தகவல்களை பெறுவார்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகளை நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுன்னு போயிடுங்க, அதாவது உங்கள் பேக்கில். அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 வேப்பிலை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நல்ல நாள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்றைக்கி உங்களோட அதாவது இன்றைக்கி கருட பஞ்சமி அப்படிங்கிறனால கருடாழ்வார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நாகபஞ்சமி அப்படிங்கிறனால நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம், வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்குறைகள் அகலும் நாள். தனபாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வாய்ப்புகளை உதறி விடாதீங்க. சரியா? இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோராக இருக்குது, சந்தோஷமாக இருங்கோ. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற உயர்வுகள், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷமாக இருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. நல்ல லாபம் சம்பாதிக்கணும். சரியா? உத்தியோகத்துலேயும் நல்லபடியாக நல்ல பேர் வாங்கணும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால ஜாலியாக இருக்கணும், வெளியில் போகணும், உருன்னுலாம் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தபடி இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் சின்ன பேப்பரில் விபூதி எடுத்துன்னு போயிடுங்கோ. அதேமாரி இல்லத்தரசிகள் 2 சின்ன பேப்பரில் விபூதி வச்சு அப்படியே சுவாமி ரூமில் வச்சுருங்கோ. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கருட பஞ்சமி அப்படிங்கிறனால கருடாழ்வார் வழிபாடு பண்ணுறது மனசில் இருக்கிற தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதே மாதிரி நாகபஞ்சமி அப்படிங்கிற நாக வழிபாடு பண்ணுறது சந்தோஷத்தை கொடுக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிற தடைகள் விலகும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறமா சாம்பல், வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் இன்னைக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவோட சேர்ந்துட்டு இருக்கார். ஆனால் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அனாவசியமான பேச்சுக்கள் வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா நாக்கு தான் சத்ரு. எதையாவது ஒன்று பேசிட்டு எதாவது ஒன்று மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமையும் அப்படி இப்படி அரசல் புரசல தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சொல்லிட்டேன், தொழில் வியாபாரத்துலையும் சொல்லிட்டேன். என்ன இந்த அரசியல்வாதிகளில் இன்றைக்கி பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களும் வாய்ப்புகளுக்காக கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நல்ல கவனமாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சோண்டு குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இன்றைக்கி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுனால கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாகபஞ்சமி அப்படிங்கிறதுல நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான ஒரு நாள். என்னன்னா அயனசயன பகவத்தானமாகி 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் கேது பகவானோடு இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் பெரிய முதலீடு போடலாமாங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க. ஏதனா ஒரு வருமானம் வரும், அதனால் அந்த கடனை அடைச்சிடலான்னு ஒரு திட்டம் போடுவீங்க. இன்றைக்கி கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது. இந்த சான்ஸ் எல்லாம் விடப்படாது, சந்தோஷமாக இருக்கும். சரியா? அடுத்தபடியாக குடும்பத்துலேயும் சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனாலேயே இன்றைக்கி தொழிலை அபிவிருத்தி செய்யணும். அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் கல்வியில் ரொம்ப நன்னா கவனித்து படிப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் அவங்களுக்கு தேடி வரும்.
இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி கையில் கொஞ்சோண்டு அரிசியை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா 11 தடவை, இல்லைன்னா ஓம் நம சிவாய 11 தடவை. பிற மதத்தவர்கள் அவங்களும் இப்போ எல்லாரும் ஜோசியத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடு வந்துடுது. அதனால அவங்களும் கையில் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு அவங்கவுங்க ஸ்லோகங்கள் என்ன தெரியுறதோ அதை சொல்லிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் அந்த உங்கள் வீட்டு வாசலில் காம்பவுண்டு ஓரமாக அப்படி போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம், எறும்பு புழு பூச்சிகளுக்கெல்லாம். அதனாலே சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு கருட பஞ்சமி அப்படிங்கிறதால கருடாழ்வார் வழிபாடு பண்ணுறது மனசில் இருக்கிற குறைகள் போகும். அதேமாரி நாகபஞ்சமி அப்படிங்கிறதால நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லேன்னா, இந்த தினப்பலன்கிறது என்ன சந்திர பகவானோட அடிப்படையை வச்சு, அவரோட நகர்வை வச்சு 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார், காத்துட்டு இருக்கார். நீங்க அதை பிடிச்சிக்கணும். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரமெல்லாம் நல்லபடியாக நடக்கும், லாபம் கண்டிப்பாக வரும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற உயர்வுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வரவேண்டிய உயர்வு, அதுக்காக எல்லாருக்கும் வரணும் சொல்ல முடியாது. இப்போ அது ஒரு சாதாரணமாக அது ஒரு பழக்கம் எடுத்து என்னென்னா, எல்லாருக்குமே 2, 5, 7, 9, 11 குரு இருந்தாக்க சுபகாரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு. அதேமாரி 7ஆம் இடத்துல இருந்தால் குருபலம் வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறது. அப்போ 10 வயசு பையனுக்கு குருபலம் வந்துடுத்தா, அப்போ கல்யாணத்தை பண்ணிடலாமா? அவனுக்கும் 7ஆவது இடத்துல குரு வந்துட்டார். அப்போ நம்ம புத்திசாலியாக யோசிக்கிறோமோ, அதாவது திருமண வயதை எட்டியவர்களுக்கு அல்லது திருமண யோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குருபலம். அந்த மாதிரி இன்னைக்கு சந்திரபலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனை ஒட்டுமே ரொம்ப ஜோராக இருக்குங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது, அப்படியே இருங்கோ ஜாலியாக. இன்னைக்கு கல்வி வழியில் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா நடக்கும், அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது துளசி 2 எடுத்துன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 துளசி எடுத்து சுவாமி ரூமில் வச்சிருங்க. இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதோ நரசிம்ம சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசுராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு ஒரு சில கூடுதல் பொறுப்புகளை வழங்குவார். அரசியலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய மீட்டிங் போகிற மாதிரிலாம் இருக்கும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும், சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது நல்லது. அதாவது கரெக்டாக அந்த டயத்துக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்ருவோம், சரியா? இன்னைக்கு கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் சரி 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அந்த சாக்லேட்டை உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு போய் சாப்பிட்ருங்க. இல்லத்தரசிகள் 2 சாக்லேட் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. சாயந்தரம் குழந்தைகள் வந்தோன்னா கையில் கொடுத்துருங்க, குழந்தைகளை சாப்பிட சொல்லிடுங்க. பிரிக்காமல் வைக்கணும், சரியா? இல்லை நீங்கள் சாப்பிட்ருங்க பேப்பரை பிரிச்சுட்டு. என்ன அப்போ பேப்பரோட போட்டுன்ட்டு குருஜி சொன்னார்னு சொல்லிடக்கூடாது, சரியா? வைக்கும்போது பேப்பரோட வைங்க, கவர் இதோட ரேப்பரோட. எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா சாயந்தரம் ரேப்பரை எடுத்துட்டு சாப்பிட்ருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்தோஷமான ஒரு நாள் தான். ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பா. சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும். இன்னைக்கு மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள், அதேமாரி குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி கையில் கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம்,
என்ன கையில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அப்படியே வாயில் போட்டுருங்க. மற்ற மதத்தவர்கள் வெறும் அப்படியே உங்கள் இதை வேண்டிட்டு அப்படியே போட்டுருங்க வாய்க்குள்ளே. சரியா? அப்படியே சக்கரை உள்ளே போகிறது பார்த்தீங்களா சந்தோஷமா? அதுமாரி நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்ட என்ற நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு. சரியா? ஏன்னா 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியில சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். சந்திராஷ்டமத்தை வச்சுட்டு ஏற்கனவே அங்கே கேது பகவான் உட்காந்துட்டு இருக்கார். சரியா? 2ஆம் இடத்துல ராகு. சூப்பர். அதனால் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி. வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும்போதே தூசி தட்டும் போதே சரியாக கவனிக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதேமாரி பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் இருந்தாலும் சரி இந்த ஹெல்மெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பின்னாடி யாராவது வராளா, உட்காந்து வராங்களா, அவங்களுக்கும் ஹெல்மெட்டு, ஏன்னா இப்போ ஃபைன் போடுறா. சரியா? அடுத்தபடியாக இந்த லைசன்ஸு அது இது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேல் அதிகாரிகளை கூடுமானவர் அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. என்ன அனாவசியமாக பேசிக்க வேண்டாம், அவள்கிட்ட அனாவசியமாக தர்க்கமும் வேண்டாம். அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இன்றைக்கும் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இன்றைக்கி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். சரியா? அதேமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி புதுசாக முதலீடு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவாய்ட் பண்ண பாருங்க. சரியா? இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பேசுகிற வார்த்தையில். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் காலையில் கிளம்பும் போதே என்ன கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில மாற்று மருத்துவத்தை நாடுவது நல்லது. இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் சரி வெளியில் கிளம்பும் போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சந்திராஷ்டமம் இருந்தால் கூட. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். ஓம் கம் கணபதே நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையிலெல்லாம் ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் அப்படியே உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். இன்னைக்கு கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடாழ்வார வழிபாடு பண்ணுங்க. நாகபஞ்சமி அப்படிங்கிறதுல நாகர் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சந்திராஷ்டமம் இருந்தால் கூட. சரியா? மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு உண்டு, இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் கேதுவோட வெளியில் உட்காந்துட்டு இருக்கார், கவனமாக இருக்கணும். அவர் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஜென்மராசியில் ராகு இருக்கார், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் மீனராசி எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் தேடி வரும். இன்றைக்கி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவன் வீட்டார் ரொம்ப ஆசையாக இருப்பார். கணவன் வீட்டார் மச்சி நண்பர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க உங்ககிட்ட. ஆகா ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி சமூக அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் கூடி வரும். அதேமாரி எடுக்கிற காரியங்களும் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள். மீனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வரும். இன்றைக்கி கருட பஞ்சமி அப்படிங்கிறனால கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நாகபஞ்சமி அப்படிங்கிறனால நாகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையறதுக்கு வழி கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.